தூங்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணும் பாறைகளும் மக்கள் ஓடிறாங்க. ஓடி கொஞ்ச நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நீங்க இந்த திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி அந்த மணல் அப்படியே மொத்தமா சேர்ந்து அந்த லாரிக்குள்ள அந்த மணல் கவுத்து அடுத்த லாரியை தள்ளிக்கிட்டு ஓடிட்டு போற மனுஷன் மேல அந்த லாரி மோதி அந்த மனுஷன் அப்படியே பறக்குறான். ஒரு 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 பெண் குழந்தையெல்லாம் வந்து கை கடிச்சதுன்னு அந்த கையை வச்சு தூக்கலான்னு பார்க்கும்போது கை 2 துண்டாக வருவதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. எப்பெல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இயற்கை தன்னையே தன் அமைப்பை சரிப்படுத்துறதுக்கு இது பண்ணோம். உதாரணமா திருவண்ணாமலையில நடந்த ஒரு நிலச்சரிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி விழக்கூடிய குழந்தைங்களுக்கு மூச்சிலையும் கையிலையும் காயம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் மண் இருக்காது, அங்க இருக்கக்கூடிய பாட்டில் ஓடுகளாக இருக்கும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. கடந்த ஆண்டு வயநாடு நிலச்சரிவு மிகப்பெரிய சேதம், மிகப்பெரிய சேதாரம், அதாவது உலக நாட்டே உலுக்கியிருக்க மிகப்பெரிய சம்பவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அங்கே போய் நிறைய சமூக சேவைலாம் பண்ணியிருக்கீங்க, பல உயிர்களை நீங்க காப்பாத்துறீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே வயநாடு மேப்பாடி அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட இரட்டை சுரங்கம் பாதையில வந்து இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் நீங்க முதல்ல பாக்குறீங்க இதை? ஆக்சுவலி 2024 மாசம் இதே ஜூலை மாசம் 30ஆம் தேதி எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அன்னைக்கு வயநாடு லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லிட்டு நடுராத்திரி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணும் பாறைகளும் எல்லாமே அப்படியே அதான் அந்த கொஞ்ச நேரம் கூட பாக்குறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களோட உசிரே போகக்கூடிய அளவுக்கான ஒரு சில வேதனைகளும், அதே சமயம் 2 நாளாயும் 3 நாளாயும் மண்ணுல சிக்கி இருந்து பசியோட காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு ஏக்கத்தோட இருந்த மனித உயிர்களும் கிட்டத்தட்ட 292 பேருக்கு மேல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 300 மனிதர்களுடைய மரணத்தை பார்த்த ஒரு நிகழ்வு. இனிமே இது மாதிரி ஒன்று நடந்துடவே கூடாதுடா இந்தியால அப்படின்னு நாங்க யோசிச்சு பார்த்து ரெஸ்கியூ பண்ண டைம் அது. இன்னைக்கு திடீர்னு இப்ப ஜூலை மாசம் 7ஆம் தேதியான இன்னைக்கு ஒரு மத்தியானம் 2 மணில இருந்து 3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வயநாடுல லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே நான் ஏதோ பழைய வீடியோவை ஷேர் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு நான் முதல்ல யோசிக்கிறேன். ஏன்னா அது ஏன்னா பொதுவா லேண்ட்ஸ்லைட் வீடியோ லேண்ட்ஸ்லைட் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டதுதான், அதுக்கப்புறம் இல்லை இது ஏதோ புதுசா திருப்பி யாரோ போஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அபிஷியலான இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் சேனல்ஸ் மீடியா சேனல் அதை பப்ளிஷ் பண்ணும் போது உடனே ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்னை தொடர்பு கொண்டு கேட்ட உடனே அப்போ உண்மையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கும் போதுதான் தெரியுது. அந்த ஒரு வீடியோ பாக்குறோம், அந்த மேப்பாடி அந்த கிராம மக்கள். ஏன்னா அங்க வயநாடு எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருமே ஒரு மலை மேல ஏறுற மாதிரி இருக்கும். அங்கிருந்து ஒரு சின்ன சந்து மாதிரி இப்படி ரோடு கட் ஆகும். அதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டெப்த் போனா அது ஒரு மலை வழியில போய் ஜாயிண்ட் ஆகும். இப்படிதான் ஒவ்வொரு ஊரும் தனித்தனியா கிராமமாக அது பிரியும். குன்றா ஜாயிண்ட் ஆகுமா அப்படி கீழே? ஆமா, இப்ப நீங்க இதான் ரோடு அப்படின்னா இந்த ரோட்ல கீழேயும் வீடு இருக்கும், ரோடுக்கு மேலேயும் வீடு இருக்கும். சோ அந்த மண்ணை ஒட்டியே தான் கட்டி இருப்பாங்க. அப்ப ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்படும் போது இது எல்லாமே மொத்தமா அடிச்சுக்கிட்டு பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் வயநாடு. அதனாலதான் நீங்க முதல்ல ஃபிளட்ல பாத்திருப்போம் வயநாடு, அடுத்து லாஸ்டா லேண்ட்ஸ்லைடோட ஒரு நேஷனல் டிசாஸ்டர், அடுத்து இப்ப பாக்குறது. அப்ப இது என்னன்னா ஒரு டனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சுரங்கத்தை கட்டிட்டு இருக்காங்க. அது அரசாங்கம் மூலியமா தான் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க. அதற்கு அந்த மக்களை ஈடுபடுத்துறாங்க. அங்க மோஸ்ட்லி பெருசா ரெசிடென்சி யாரும் கிடையாது. ஆனா இங்க நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 வீடு 200 வீடு கட்டுறோம்னா கேம்ப் போட்டு வேற ஊர்ல இருந்து வர வச்சப்பட்டவங்க எல்லாம் தங்க வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்க நீங்க. ஒரு சின்ன ஒரு ஷெட் மாதிரி போட்டு இதே மாதிரி இருக்கிறவங்க தான். கரெக்ட். அதே மாதிரிதான் இங்கேயும் மக்கள் தங்கி இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்தது நைட்டு, வேலை பார்க்கறது கிடையாது. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சுரங்க வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா மேப்பாடும் போன வாட்டி நடந்த இடமும் அவ்வளவு தூரம் எல்லாம் கிடையாது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பக்கவாட்டுல சேர்ந்ததுதான் வச்சுக்கோங்களேன். அப்ப திடீர்னு லேண்ட்ஸ்லைடு ஏற்படுது. அதுல ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதாவது மக்கள் திடீர்னு ஓடி வராங்க. ஒரு 7 to 8 பேர் ஓடி வராங்க. ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கு, தண்ணி போறதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல ஓடி வராங்க. ஒரு லாரி நிக்குது, அதே மாதிரி இன்னொரு லாரி பின்னாடி இருக்கு. மக்கள் ஓடிறாங்க. ஓடி கொஞ்ச நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள நீங்க இந்த திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி அந்த மணல் அப்படியே மொத்தமா சேர்ந்து அந்த லாரி ஃபுல்லா அந்த மணல் கவுத்து அடுத்த லாரியை தள்ளிக்கிட்டு
ஓடிட்டு போற மனுஷன் மேல அந்த லாரி மோதி அந்த மனுஷன் அப்படியே பறக்குறான். இந்த சைடுல போறாங்க, மண்ணுல சதைச்சிட்டு போறாங்க, ஒருத்தர் மண்ணுல ஸ்கர்ட் ஆயிட்டு போறாங்க. அதுலயே ஒரு 10ல இருந்து 12 பேர் பார்க்க பிடிச்சது. அதை பார்த்த உடனே பயந்துட்டேன். ஏன்னா வந்து ஐயோ, போன வாட்டி நடந்த ஒரு விஷயத்த கண்ணுல பார்த்திருக்கிறோம், அந்த அந்த இடத்துல இருந்திருக்கிறோம், மக்களை காப்பாத்துற ஒவ்வொரு நொடியும் அந்த வலியும் இன்னும் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஒரு 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 பெண் குழந்தையெல்லாம் வந்து கை கடிச்சதேன்னு அந்த கையை வச்சு தூக்கலான்னு பார்க்கும்போது கை 2 துண்டாக வருவதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் வந்து இன்னும் மனசை விட்டு போகாத நேரத்துல இதை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துருச்சு. அதுலயும் இப்போ வந்து டெத்தும் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் வந்து மரணிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து சொல்லப்படுது. சோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சிக்கியிருக்க கூடும் அப்படின்றதே சொல்றாங்க. ஏன்னா அபிஷியலா ஒரு 7ல இருந்து 8 பேர் காணவில்லை, அதாவது இல்ல அப்படின்றத கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுது. பட் இது இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு புரண்டு போனவங்களா இருக்கலாம், சும்மா ஃப்ரெண்ட்ஸை பாக்குறேன்னு போனவங்களா இருக்கலாம், அல்லது அந்த இடத்த சுத்தி பாக்குறேன்னு போனவங்களா இருக்கலாம். எப்படி வேணாலும் மக்களோட நடமாட்டங்கள் எல்லா ஊர்லயுமே இருந்துட்டு தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300ல இருந்து 400 பேருக்கான நடமாட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல உள்ள ஒரு பஸ்ஸே சிக்கிருக்கு, உள்ள ஒரு சர்ச் இருந்திருக்கு, எல்லாமே இப்போ மண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அது வந்து அமைப்புகளே அப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி வீடுகள் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. நீங்க வயநாடு சைட்ல முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸும் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அங்க அதிகமா வந்து தேவ வழிபாடுகள் இருக்கும். சோ அதனால வந்து சின்ன சின்ன வீடையே சர்ச் மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சர்ச்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட மாதிரி சாந்த ஒரு சர்ச் மாதிரி இருக்காது. ஒரு சின்னதா ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு வீடு கூட ஒரு சர்ச் டைப்ல தான் அதை டிசைன் பண்ணி அங்க அங்க இருக்கிற மக்கள் மனசு கஷ்டம்லாம் போய் ப்ரே பண்றது, பாக்குறது, கும்பிடுறது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த விஷயம் ரெகுலராகவே கேரளாவை சுத்தி நடக்கிறதா இப்படிதான் இருக்குமே அது. சோ இந்த இடர்பாடுகளுக்குள்ளதான் இது இருக்குன்றது. பஸ்ன்றதும் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பஸ் ஏதுன்றது ஆக்சுவலான தகவல் வரல. பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் பஸ் போறதுக்கு சான்சஸ் கிடையாது. சோ வேற ஏதாவது ஒரு வகையில இருக்கக்கூடிய பஸ்ஸஸா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். அது என்னன்றது நமக்கு தெரியும். அதுல எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. சோ மெயின் ரோட்ல, அதாவது நம்ம சொல்றது வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் இல்ல, நிலச்சரிவு பாதிக்கப்பட்டு அந்த நிலச்சரிவுல இருந்து வரக்கூடிய மண் சரிஞ்சு அது மெயின் ரோடு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, அப்ப அதற்கு இடர்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் சுற்றுலாவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இன்னமும் நம்மளால யூகிக்க முடியல. அதான் இப்ப ஒரு பெரிய பயத்தையும் உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா இது சடனா பாத்தீங்கன்னா சுனாமி மாதிரி தானே அப்படியே வருது. அது சுனாமி மாதிரி தான் அப்படியே சரிஞ்சு அப்படியே சல்லுன்னு வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு லாரியே இழுத்துட்டு வருதுன்னா இப்ப எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் சார்? அது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மலையோட அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பாக்கணும். அது வயநாடு மாதிரியான இடத்துல எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க கல்லு பாக்குறீங்க, அந்த கல்லு தான் மொத்த மலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா மண் இருந்திருக்கும், சேர் இருந்திருக்கும், எல்லாமே அந்த ஒரு கலவையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாறைகள் இருந்திருக்கும். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இடுக்கு இடுக்கு இடுக்கா கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறீங்க, ஒரு பிளாக்ஸ் குழந்தைங்களா விடுற பில்டிங் பிளாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு 20 பிளாக் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த 20 பிளாக்கும் ப்ராப்பரான நுணுக்கம் வச்சாதான் அது ஒரு பில்டிங் மாதிரி தெரியும். அதுல இருந்து ஒன்னே ஒண்ணு உருவி பாருங்களேன், என்ன ஆகும், மொத்தம் அந்த பில்டிங்குமே சரிஞ்சு விழுந்துரும். சோ கிட்டத்தட்ட வந்து மலையோட அமைப்புகள் அப்படின்றதும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்ப அந்த பாறைகள்லயோ இருக்கிற கல்லோ இது எல்லாமே இருக்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு லாக் ஆகி நிக்குது. இப்ப அதுக்கு நடுவுல வந்து மண் எல்லாம் காஞ்சு போய் நல்லா நிக்குது. கரெக்டா பாருங்க, 2024 ஜூலை மாசம், இந்த 2026 ஜூலை மாசம் மழை பொழியிற டைம், நல்ல ஒரு மழை பெய்யுது, ரொம்ப இதுவாகுது, அந்த மண் எல்லாமே கரைய ஆரம்பிக்குது, அந்த மண் நார்மலா இதுவாகுது. அப்ப அந்த அதை ஹோல்டு பண்ற அந்த இடம் இல்ல. அப்ப கல்லுல ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். அப்ப அதுல இருந்து வரலாம். ஒண்ணு இந்த ஆப்ஷன். ரெண்டாவது வந்து அந்த டனல் ஒர்க் பண்றதுனால ஏற்படக்கூடிய அதிர்வுகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ் அது. அந்த டனல் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க ஹெவி மிஷினோ ட்ரில்லிங் ப்ராடக்ட் இது பண்ணும்போது அதோட அமைப்புகள்ல ஒரு சில ஒரு ஒரு அமைப்பு மாற்றம் ஏற்படும். அந்த அமைப்பு மாற்றம் என்ன பண்ணும், அதனால கூட இந்த விளைவுகள் ஏற்படுத்துறதுக்கு ஜாஸ்தி அதிகம். மூணாவது இயற்கையாகவே நடக்கக்கூடியதுதான். இயற்கையோட இடத்தை எப்பப்பெல்லாம் நாம ஆக்கிரமிப்பு பண்றோமோ, அதை எப்பெல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் இயற்கை தன்னையே தன் அமைப்பை சரிப்படுத்துறதுக்கு இது பண்ணும். உதாரணமா திருவண்ணாமலையில நடந்த ஒரு நிலச்சரிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மலைக்கோவில சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது மலை அது. ஆனா அந்த மலையை சுத்தி வீடு கட்டி வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஆக்கிரமிப்பு வீடுகள் தான். அப்ப அந்த ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு தேவையான அளவுக்கு அவனுக்கு குழாய் போடுறது, போர் போடுறது, அவனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த வீட்டு வசதிக்கு ஏற்ப நீ இருக்கிற இடத்துல நீ அப்படியே இருக்கிறது வேற, உன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்திக்கிறது ஒண்ணு வேற இல்ல. அதை நீ செய்யும் போது இந்த பாதிப்பு ஏற்பட்டு வந்துச்சு இல்லையா? சோ இதுதான் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான நிலச்சரிவுகளுக்கான காரணமா. அப்ப நிலச்சரிவுகள்னு வரும்போது நீங்க எவ்வளவு பெரிய குபேர மலையாக இருந்தாலும் நீங்க திரண்டிட்டு தான் வரும். நீங்க இந்த பனிக்கட்டி படத்துல எல்லாம் பாத்துருந்தீங்க தெரியும். இந்த ஐஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஒரே ஒரு 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 ரவுண்டு கட்டி கீழே விழும்.
அது அப்படியே பெருசாகும் பெருசாகும் பெருசாகும், அது அப்படியே டேமேஜ் பண்ணி மொத்த மலையுமே சரிச்சு ஒரு பெரிய ஒரு பனி குகை மாதிரி ஒரு பெரிய இதுவே நம்ம திரட்டிட்டு வரல. கிட்டத்தட்ட அதே இதுதான். கண்டிப்பா. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, கடந்த கடந்த வருடம் அந்த வயநாடு நிலச்சரிவுல குழந்தைலாம் தூக்கிட்டு போனாங்க. அதே மாரி இப்போ இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. ரொம்ப இதா இருக்கு. குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுருமா? குழந்தை சிக்கியிருக்குமா எப்படி சார்? அதாவது இன்னைக்கு தேதி வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணதுனால குழந்தைகள் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கிடையாது. அதாவது நான் சொல்றது ஸ்கூலுக்கு போற ஒரு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இந்த வேலைக்கு வரவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, இந்த 4 வயசு 5 வயசு 3 வயசு ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம அம்மா கூடயே அப்பா கூடயே இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அம்மா வந்து வேலை பார்ப்பாங்க அப்பா வேலை பார்ப்பாங்க, அப்ப அந்த குழந்தைகள் அங்க இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தா தான் உண்டு. ஏன்னா தேங்க் காட் வந்து இது வந்து ஒரு டெவலப்ட் ஆகி இப்போ மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய கிராமமா இது வந்து பண்ணல. ஏன்னா அதனாலதான் இந்த வேலையே செய்யறாங்க. சோ ரொம்ப அதிகமான மக்கள் வாழ்றாங்க, ரொம்ப அதிகமான மக்கள் வாழல. ஒரு டிக்ளேர் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய கிராமங்கள் இல்ல. கிராமம்னா குறைஞ்சது ஒரு 50 வீடு 60 வீடு அது இருக்கணும். அந்த அளவுக்கு அது கிடையாது. அப்ப வேலை பார்க்கிறவங்களோட இருக்கக்கூடிய இதுதான். அதுதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க ஏதுன்னு. நமக்கு 2 விஷயம் தெரியல. உங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸா அல்லது கேரளா மலையாளிஸா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. சோ இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி தெரிய வரும்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலியமா. இப்ப இந்த மலை சிக்கல்ல பண்ணியிருக்காங்க தெரிஞ்ச உடனே இந்த மலையில தான் என்னுடைய குடும்பத்தார் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அப்புறம் தான் தெரிய வரும் இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்காரா அப்படிதான் தேட ஆரம்பிப்பாங்க. சோ வயநாடோட நிலச்சரிவு வந்து ஜூலை மாசம் 30 2024 நடக்கும்போது வந்து நாங்க அப்படிதான் வந்து ஐடென்டிட்டியை எடுத்துட்டு தேட ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது முடியல. அப்புறம் நாங்க நிக்கிறதுக்கு கீழே மண்ணுக்கு கீழே மனிதர்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேட பார்த்தோம். அதுக்கப்புறம் கருவிகளை பயன்படுத்தி உசுறு உள்ள இருக்குதா அப்படின்றத ஒரு கருவிகள் மூலியமா எடுத்து அதுக்கப்புறமா அந்த இடத்தை அப்ரூவ் படுத்துற வரை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா லேண்ட்ஸ்லைடோட 2024 அனுபவத்துக்கு அப்புறமாக கேரள மாநிலமானது அதுல ரொம்ப சின்சியரா இருக்கு. இப்ப உடனே சிஎம் வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆயிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. பட் அப்ப இருக்க சிஎம் வேற இப்ப இருக்கிற சிஎம் வேற. பட் அதிகாரிகள் சேர்ந்தான்றதுனால இந்த விஷயங்கள் எப்படி வேலை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். குயிக்கா அந்த இது எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து நாம களத்துல இறங்குறதுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கவலைப்பட மாட்டோம். கண்டிப்பா. குறிப்பா அந்த வயநாடு வந்து கடவுளின் நகரம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கடவுளின் நகரத்துல தொடர்ச்சியான இப்ப நிலச்சரிவு ஏற்படுது. என்னதான் சார் நடக்குது? எனக்கு புரியலையே. அதாவது கடவுளின் தேசம்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் வந்து அது மொத்த கேரளாவே சொல்லுவாங்க. அது வயநாடுன்னு மட்டும் கிடையாது. மொத்த கேரளாவையே கடவுளின் தேசம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா இயற்கையை அழிக்காம இயற்கையோட வாழக்கூடிய ஒரு சூழலை நீங்க கேரளால பார்க்கலாம். சோ மலையோட வாழ்ந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை, அந்த இயற்கையோட நீங்க ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துக்கு நடுவுலயே ரோடு இருக்கும். அந்த ரோட்டோட நீங்க போலாம். ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு பெரிய அதனாலதான் இன்னைக்கும் நம்ம மக்கள் எங்கேயாவது போகணும்னா கேரளாவை சூஸ் பண்றது வழக்கம். அதற்கு காரணம் என்னன்னா அவங்க இயற்கையை சேதப்படுத்தாம இருந்து அந்த வாழ்க்கையை அதோட சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்றதுதான். ஆனா நீங்க மத்த ஊர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. தான் வாழணுன்றதுக்காக தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் தனக்கான இதுவே இயற்கையே கட்டமைச்சுப்பாங்க. அதனாலதான் நம்ம வந்து பெரிய டிசாஸ்டரை பாக்குறோம், கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் பாக்குறோம், நிறைய விஷயங்களை பாக்குறோம், பேரிடர்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் பாக்குறோம். ரொம்ப எக்ஸாம்பிளா சொல்ல போனா சென்னையோட பெருவெள்ளமாக இருக்கட்டும், மத்த எல்லா விஷயங்களும் நீங்க பார்க்கலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தனக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 1 ஆயிடுச்சு. நம்பர் 2 என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நீங்க பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்களேன். ஒரு ஒரு ஆல்கஹாலிக் சாப்பிடுற மது பாட்டில ஒரு மலைக்கிழக்கு போறவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே தூக்கி போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமான்றது யாரும் நினைக்கிறது இல்ல. நடந்து போற மனிதர், செருப்பு இல்லாம நடந்து போற மனிதனுக்கு அது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத பாக்குறது இல்ல. ஏன் நம்ம ஊர்ல இருக்க சென்னை மெரினா பீச்ல போய் பாருங்களேன், அங்க அவ்வளவு பாட்டில் ஓடுகளை பார்க்க முடியும். எத்தனை குழந்தைங்க தினமும் நைட்டு வந்து அந்த மெரினா பீச்ல வந்து ஓடி பிடிச்சு விளையாடி கீழே எல்லாம் விழுதுங்கன்னு நீங்க பாப்பீங்க. மண்ணுல விளையாடுறதுன்றதே ஒரு பெரிய இயற்கை வைத்தியம். ஆனா அப்படி விழக்கூடிய குழந்தைகளுக்கு மூச்சிலையும் கையிலும் காயம் ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் மண் இருக்காது, அங்க இருக்கக்கூடிய பாட்டில் ஓடுகளாக இருக்கும். அப்ப தனக்குன்னு வரும்போது நம்ம எப்படி வேணா இருந்துரும்ல. இந்த மாதிரி செயல்பாடுகள் ஒவ்வொரு ஊர்லயும் பரவுறதுனாலதான், அது கேரளா மாதிரி மண்ணிலையும் பரவுறதுனாலதான் இந்த மாதிரி பேரிடர்களும் நிலச்சரிவுகளும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இயற்கையோட வழியில விட்டுருந்தோம். நமக்கு ஏத்த மாதிரி அதை இது பண்ணவே கூடாது. அதோட சேர்ந்து ஒத்து வாழ மட்டும்தான் நம்ம முயற்சிக்கணுமே தவிர புதுசா ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வரணும்ன்றது வந்து பண்ணலாம். ஆனா அது வந்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். பலி எண்ணிக்கை உயரும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உயரும் எப்படிங்கிறத நம்ம சொல்லுங்க சார். சோ அதான் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஊரா இருந்தாலும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு நிலச்சரங்கம் தோன்றாங்க அப்படின்னா கூட நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டணும்னா கூட நம்ம வீடு வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டினா கூட ஒரு 7ல இருந்து 8 பேர் தேவைப்படுறாங்க, ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க.
ஒரு 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 பெரிய ஒரு டனலே கட்டுறாங்க அப்படின்னா அந்த டனலுக்கு குறைஞ்சது ஒரு 500 பேரா தேவைப்படுவாங்க இல்லையா? 500 பேர் இல்லாம வேலை நடக்காது. அதுல ஒரு 300 பேராவது ஆக்டிவா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுல ஒரு 300 பேராவது ஆக்டிவா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது இல்லாம அங்க போற வர பாப்புலேஷன் கிரௌட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 500ல இருந்து ஒரு 800 பீப்புள் கிட்ட அது வந்து இதுவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல எத்தனை பேர் நிலச்சரிவுல சிக்கி இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேருன்றது வந்து இதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சோ அதுதான் தேங்க் காட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்களேன். அவங்க டனல் தோண்டி இருக்கக்கூடிய இடத்துலயே அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. அவங்களை சுத்தி மட்டும் மண் இருக்கு. அப்ப அந்த மண்ணை எடுத்து விட்டுட்டு அவங்க எல்லாருமே வெளியில வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு நம்ம கிடைச்ச ஒரு இதுன்னு நினைக்கலாம், கிஃப்ட் மாதிரி நினைக்கலாம். நமக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாம். ஒருவேளை அவர்கள் எல்லாமே மண்ணுக்குள்ள சிக்கி இருந்தாங்கனால அந்த உயிர் சேதங்கள் அதிகமாகும். ஏன்னா 2 நாளா மழை பெய்யுது, எந்த ஒரு முன்னறிவிப்பும் அறிவிக்கலையா? 2 நாளா மழை பெய்யுது, இது மாதிரி நிலச்சரிவு ஏற்படும் எந்த முன்னறிவிப்பும் அறிவிக்கப்படலை இது வரைக்கும். அப்படிங்கும்போது சுரங்கப்பாதையில தான் சிக்கியிருப்பாங்களா எப்படி சார்? இந்த மழை பொழிவுன்றது பொதுவாகவே கேரளால வந்து இந்த மந்த்ல நடக்கிறது தான். அது சீசன் டைம் தான் அப்படின்றதுனால இது இருக்கதான் செய்யும். அதை நீங்க ஒண்ணும் இது பண்ண முடியாது. எப்பவுமே அதான் சொல்றேன்ல, இப்ப இன்னைக்கு மழை போகுதுன்றதுக்காக நீங்க வேலைக்கு வர்றத வந்து லீவ் போட மாட்டீங்க. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போய் தான் செய்வாங்க. வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, 365 நாள் நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். சோ நீங்க வந்து நீங்களே வர வேண்டாம்னு சொன்னா கூட, நம்ம கம்பெனியே வர வேண்டாம்னு சொன்னா கூட நம்ம வேலைக்கு வந்துதான் சேருவோம். ஏன்னா நமக்கு பணம் வேணும், சம்பளம் வேணும்ன்றதுதான். சோ அந்த காரணமா தான் இருக்கும், வேற எதுவுமே இதுக்கு வந்து இருக்காது. அப்ப அதுக்கு நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இது கணிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. இது சரிய போகுது, இது விழப்போகுது அப்படின்ற கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வெடி வெடிச்சு ஒரு விபத்துக்குள்ள சிக்கி நம்மளுடைய இயற்கையா இருக்கிறத வந்து செயற்கையா நம்ம பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க நம்ம இந்த கேள்வி கேட்கலாம். பட் இயற்கையா ஏற்படுறத நம்மளால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எல்லா உசுரும் காப்பாற்றப்படணும்ன்றது மட்டும்தான் மனசுல இருக்கு. கண்டிப்பா சார். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார்.